ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரிண்டரில் வந்து அந்த மெயின்டெனன்ஸை பற்றி, அதாவது இந்த ஹெட் கிளீனிங், நாசல் கிளீனிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக பண்ணணும்னு தேவை கிடையாது, நம்ம சாஃப்ட்வேர் மூலமாகவே பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்சானில் வந்து L655 அப்படின்னு ஒரு பிரிண்டரை தான் வந்து நான் பயன்படுத்துகிறேன். ஸோ அந்த பிரிண்டருக்கு இதுக்கு வந்து போயிட்டு நம்ம வந்து எப்படி வந்து இந்த நாசல் கிளீனிங், ஹெட் கிளீனிங் எப்படி பண்ணுறது, அதாவது மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பத்தி நம்ம சிம்பிள் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அது முதல்ல என்ன பண்ணணும்னா வந்து முதல்ல கண்ட்ரோல் பேனல் போயிட்டு இங்க கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்க. கண்ட்ரோல் பேனல் ஆப் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த இடத்துல வரும். இந்த இதில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து பிரிண்டர் அண்ட் இந்த டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்து நம்ம சிஸ்டத்துல நம்ம வந்து என்னென்ன பிரிண்டர்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கனெக்ட் பண்ண பிரிண்டர்ஸ்லாம் இங்க இருக்கும். அதை இங்க கிளிக் பண்ணி அது பிரிண்டர்ஸ்லாம் வருது பாருங்க. இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா L655 பிரிண்டர் தான் நான் யூஸ் பண்றது. ஸோ வந்து அந்த இதை கிளிக் பண்ணி போனோம்னா இதுல வந்து இந்த பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் பிரிண்டர் ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதுல வந்து பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல ப்ரிஃபரன்சஸ்ல போயிட்டு என்ன இருக்குன்னா வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுக்கு போகணும். இதுக்கு போனீங்கன்னா நாசல் கிளீனிங் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்கும். முதல்ல அதை வந்து நம்ம ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். இது வந்து சரியா இருக்கா இல்லையான்ட்டு. அதான் மேல உள்ளது வந்து கரெக்டான இது. கீழே உள்ளது வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாதது. ஸோ வந்து முதல்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். முதல்ல பார்த்துக்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகணும். நான் முதல்ல அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பிரிண்ட் அவுட் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த பிரிண்ட் அவுட் போடுறப்ப வந்து வந்து அந்த இதுல வந்து அந்த கோல் அந்த இதுல படத்துல காமிச்சிட்டு பாருங்க. மேல இருக்க மாதிரி கீழே இருக்க மாதிரி எனக்கு வந்து சில இடத்துல எல்லாம் வந்து நிறைய லைன்ஸ் வந்து கேப் வந்து எனக்கு நிறைய விழுந்திருக்கு. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து அந்த மெயின்டெனன்ஸ் இது வந்து நான் குடுக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னால வந்து இதுல வந்து மொத்தம் எத்தனை காப்பி அடிச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதுல வந்து காமிக்கும். கலர்ல எவ்வளவு பிரிண்ட் பண்ணிருக்கீங்க, பிளாக்ல எவ்வளவு பிரிண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பத்திலாம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளவு பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் காமிக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு பிரிண்டருக்கும் வந்து ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து தான் வந்து அது அந்த இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் அந்த கிளீன் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து வந்து இது மாதிரி ரன் ஆகும். ரன் ஆகுறப்ப வந்து என்ன ஆகும்னா பிரிண்டர்ல வந்து ரன் ஆகுது அப்படின்றத அந்த பிரிண்ட்லயும் இண்டிகேட் பண்ணும். இதெல்லாம் வந்து டிஸ்பிளே உள்ள பிரிண்டர். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அது டிஸ்பிளேலயே வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகுதுன்றத அந்த பிரிண்டர்லயே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். இது ஓடுறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றத நான் வந்து பின்ன சொல்றேன். இதெல்லாம் சில சமயம் வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் கூட நம்ம வந்து பண்ற மாரி இருக்கும். இத வந்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து அதாவது மோர் தென் 4 டைம்ஸ், 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து ஒரு எரர் ஒண்ணு வரும். அதாவது பேட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். பேட் எரர்ன்றது என்னன்னா, ஓவர் அதிகப்படியான இங்க் வந்து அந்த இதுல சேர்ந்துருச்சுன்னா, அப்போ வந்து இந்த பேட் எரர் அப்படின்றது வரும். இந்த பேட் எரர் அத நீங்க சால்வ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அது மூலமா தான் நம்ம பண்ண முடியும்.
இல்லன்னா வந்து நம்ம கடையில சர்வீஸ்ல சொன்னோம்னா வந்து, அவங்க வந்து அந்த செக் பண்ணிட்டு, இந்த பேட் எரர பார்த்துட்டு, அந்த பேட் எரருக்கு சாஃப்ட்வேர் போட்டு அத கிளியர் பண்ணி குடுப்பாங்க. ஸோ, அப்பதான் வந்து நம்மளால வந்து அந்த இத வந்து நம்மளால செய்ய முடியும். இல்லன்னா வந்து அந்த பேட் எரர் வந்து நமக்கு இருந்துட்டு இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்றப்ப எரர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதுக்காக தான் வந்து அந்த பேட் எரர் வராம இருக்கணும். அதாவது வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் மட்டும் பண்ணா போதுமானது. அதுக்கு மேல பண்ணணும்னு தேவையில்ல. இப்போ வந்து ஹெட் கிளீனிங் குடுத்துருக்கேன். அடுத்தது வந்து நாசல் கிளீனிங்கும் அது மாரி குடுக்கணும். ஸோ, அது மாரி வந்து ஒன் பை ஒன்னா நம்ம குடுத்து, நம்ம இது பண்ணோம்னா, அது பாட்டுன்னு வந்து நம்மளுக்கு வந்து சரியாயிடும். இப்ப முன்னாலலாம் வந்து இங்க் டேங்க் பிரிண்டர்லலாம் வந்து இதுல வந்து நல்லா வந்து என்ன பண்ணும் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ, வந்து இது இந்த மாரி பிரிண்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. இத வந்து ஏன் ஃபார்ம் ஆகாது அப்டின்னா வந்து, இதெல்லாம் வந்து ஃபுல்லி வந்து கால்குலேட் பண்ணி அந்த இது ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாத மாரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண சொல்றதுன்னா வந்து, ஒரிஜினல் வந்து இங்க்க வந்து யூஸ் பண்ண சொல்றது. இந்த டூப்ளிகேட் இங்க்க நம்ம வந்து பயன்படுத்துறப்ப என்ன ஆகும்னா, அதனோட பிரிண்டரோட குவாலிட்டிய வந்து இந்த இத வந்து குறைச்சிரும். ஸோ, அதனால எப்போதுமே வந்து ஒரிஜினல் வந்து இத வாங்கி யூஸ் பண்றது இங்க்க வாங்கி யூஸ் பண்றது தான் நல்லது. இன் கேஸ் பெட் ஏதாவது ரொம்ப வாரண்டி பீரியட்லயே டேமேஜ் ஆயிடுச்சு அப்டின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இத வந்து நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதாவது வந்து அனுப்புவாங்க. இது மாரி வந்து அ டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்டிங் வந்து லிக்விட்லாம் இருக்கு. அந்த டெஸ்டிங் லிக்விட்லாம் வச்சு, இந்த டெஸ்டிங் இது எப்படி இருக்கு? அப்டின்றத இது பண்ணுவாங்க. ஸோ, அப்ப வந்து டெஸ்ட் பண்றப்ப வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் இங்க்கா இருந்தா தான் வந்து அவங்க வந்து ரீப்ளேஸ்மென்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து ரீப்ளேஸ்மென்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து இப்ப நான் கிளீன் பண்ணிட்டேன். நான் 100 தடவ செகண்ட் டைம் வந்து நான் பிரிண்ட் குடுத்து, அது எப்படி வருது? அப்படின்றத வந்து முதல்ல செக் பண்ணிக்கிறேன். இன் கேஸ் தேவைப்பட்டா மட்டும், நான் வந்து 100 தடவ வந்து நான் கிளீனிங் குடுப்பேன். இல்லன்னா வந்து எனக்கு தேவைப்படல அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ண மாட்டேன்னா வந்து, இந்த கிளீனிங் இத வந்து நான் குடுக்க மாட்டேன். ஸோ இதனோட நான் இந்த வீடியோவ வந்து நான் வந்து இத வந்து தேவைப்பட்டா தான் குடுப்பேன். ஸோ அதனால இது தேவைப்படுதா? இல்லையான்றத நான் ஒரு தடவ வெரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இந்த இதெல்லாம் வந்து தேவைப்படல. ஸோ அதனால வந்து நான் இதனோட வந்து நான் இந்த இத முடிச்சுக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோவையும் நான் இதனோட முடிச்சுக்கிறேன். வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து நான் எப்படி வேற என்ன இது எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபினிஷ கிளிக் பண்ணிட்டு ஓகே பிரஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கேயும் ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா குளோஸ் ஆயிக்கும். அவ்வளவுதான். இதனோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ.